ஹலோ கைஸ், நான் உங்கள் பாஷா. இது உங்கள் பாஷா டாக்கீஸ். இன்னைக்கு பார்க்க போகிற படம் அடோலசென்ஸ், ஆங்கில வெப் சீரிஸ். விடியற் காலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் 13 வயது சிறுவன் ஜேமியை தன்னுடன் படிக்கும் மாணவி ஒருவரை தீர்த்து கட்டியதாக குற்றம் சாட்டி காவல்துறை கைது செய்கிறது. பிளம்பிங் தொழில் செய்து வரும் ஜேமியின் தந்தைக்கு ஒன்றும் புரியவில்லை. ஜேமியின் தாயும் சகோதரியும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ஜேமிக்கு தேவையான சட்ட உதவியும் சைக்காலஜிஸ்ட் ஒருவரும் காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்படுகிறார்கள். உண்மையில் அந்த குற்றத்தை ஜேமிதான் செய்தாரா? பள்ளியில் உண்மையில் என்ன நடந்தது? ஜேமியின் குடும்பம் என்ன ஆனது? இறுதியில் நடந்தது என்ன என்பதுதான் அந்த தொடரின் மீதி கதை. ஒவ்வொரு பகுதியும் 1 மணி நேரம் ஓடக்கூடியது. குறைவான கதாபாத்திரங்கள், மெதுவாக செல்லும் காட்சிகள், ஆனால் நம்மை கட்டி போட்டு பார்க்க வைத்திருப்பது தொடர் மேக்கிங்கில் அவர்கள் நிகழ்த்தியுள்ள மாயாஜாலம். அனைத்தும் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட எபிசோடுகள். பிளானிங்கில் கடின உழைப்பும் இல்லை என்றால் அது சாத்தியமே இல்லை. 2வது பகுதியில் பள்ளியில் எடுக்கப்பட்ட காட்சிகளை படமாக்கிய விதம் மிகவும் அருமை. 3வது பகுதியில் 2 பேரை சுற்றியே அந்த பகுதி நகர்கிறது. ஜேமியும் சைக்காலஜிஸ்ட் மட்டுமே அங்கு பங்கு பெறுகிறார்கள். அந்த பகுதியில் ஜேமி கோபமும் சிரிப்பும் சோகம் மற்றும் வீரம் என பல 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 உடல் மொழியை வெளிப்படுத்தி பார்வையாளர்களின் அனுதாபத்தை பெற முயற்சி செய்கிறார். இது படத்தின் வெற்றிக்கு ஊக்குவிக்கிறது. டீனேஜ் பருவத்தினர் பெண்களை பார்க்கும் பார்வை மற்றும் அவர்களின் உரையாடல்கள் வயது வந்தவர்களுக்கு உரியதாக இருந்தாலும் அனைவரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். சைக்காலஜிஸ்ட் முகத்தின் அருகே திடீரென ஜேமி உரும்பும் போது அவர் மட்டுமல்ல, நாமும் அதிர்ந்து போகிறோம். ஜேமி அனைத்து விவரங்களையும் கூறிய பிறகு அந்த சைக்காலஜிஸ்ட் உடைந்து கண்ணீர் விடும்போது அவரும் மனிதர்தானே, அவருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் என்பதை பார்வையாளர்கள் உணர முடிகிறது. ஒரு குற்றம் நடந்தால் அதில் சம்பந்தப்பட்ட குடும்பம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அவர்களை சமூகம் எவ்வாறு பார்க்கிறது, அந்த குடும்பத்தால் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியுமா, இது போன்ற நமக்கும் பல கேள்விகள் எழும்பத்தான் செய்கிறது. 4ஆம் பகுதி விடை அளிக்கிறது. விடலை பருவ உலகை பெற்றோர்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற கருத்தை இந்த தொடர் அழுத்தமாக சொல்லியுள்ளது. அம்மாவுக்கு நீங்க போடுகின்ற ஹார்ட் சிம்பலின் கலர் என்ன? ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது தெரியாம ஸ்கூல் பசங்க கிட்ட முட்டாளா நிக்காதீங்க. இது காவல் அதிகாரியின் மகன் தனது தந்தைக்கு கூறும் ஒரு அறிவுரையா. பெற்றவர்கள் தங்கள் மக்களின் சமூக வலைதள தொடர்புகளில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் இந்த தொடர் அழுத்தமாக கூறியுள்ளது. ஜேமியின் தந்தை மகளை நல்லபடியாக வழி நடத்த வேண்டுமே என்று உடைந்து அழும் காட்சி அனைவரையும் முழுக்கிவிடும். தொடரில் நடித்த அனைவருமே அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் மற்றும் சிறப்பாகவே நடித்திருக்கிறார்கள். அத்தனையும் இயல்பு வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. இந்த மினி தொடரை பருவ வயதில் இருக்கும் பிள்ளைகளை கொண்ட பெற்றவர்கள் கண்டிப்பாக காண வேண்டும். இந்த தொடரை காண விருப்பம் உள்ளவர்கள் நெட்ஃப்ளிக்ஸ் OTTயில்